போனது. பல வகையான மலர்கள் பூத்து குலுங்கின. அந்த இடம் முழுக்க நறுமணம் வீசியது. பார்வதியுடைய மனதிலும் இனம் புரியாத ஒரு குதூகலம் ஏற்பட்டது. அப்பொழுதும் சிவபெருமானுடைய தவம் களையவில்லை. பிறகு மன்மதன் சிவனுடைய இடதுபுறத்தில் கரும்பு வில்லை கையில் ஏந்தி நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பக்கத்தில் ரதிதேவி இருந்தாள். மன்மதன் கரும்பு வில்லில் காம கணையை தொடுத்தான். அது சிவபெருமானுடைய அருகில் விழுந்தது. சட்டென்று அவருடைய யோகம் கலைந்தது. ஒரு கன நேரம் அவரையே மறந்து அவருக்கு அருகில் இருக்கும் பார்வதியை மயக்கும் பார்வையில் பார்த்தார். அவளுடைய அழகிலும் கவர்ச்சியிலும் சிவனை மயங்கி போனார். பார்வதியின் மீது கையை வைத்து விட்டார். அதை கண்ட பார்வதி நாணத்தால் வெட்கப்பட்டாள். சிறிது நேரத்தில் சிவபெருமான் தன் நிலையை உணர்ந்தார். பரமேஸ்வரனான எனக்கே இந்த நிலை எப்படி ஏற்பட்டது என்று எண்ணம் அவருக்கு தோன்றியது. சுற்றும் முற்றும் பார்த்தார். பிறகு அவருக்கு காரணம் தெரிந்துவிட்டது. இதற்கான காரணம் மன்மதன். அவனுடைய அந்த காம கணை என்று புரிந்த பிறகு கோவப்பட்ட சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பை உருவாக்க அது வெளிப்பட்டு மன்மதனை எரித்து சாம்பலாக்கியது. அதை பார்த்த ரதிதேவி அதிர்ச்சி அடைந்தாள். புலம்பி தள்ளினாள். சிவனுடைய கோபத்திற்கு உள்ளாகிவிட்டாரே என் கணவர் என்று அழுது கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் தேவர்களும் இந்திரனும் அங்கு வந்தார்கள். மன்மதன் வந்த காரணத்தையும் சொன்னார்கள். அதை கேட்ட சிவன் ரதிதேவிக்கு ஆறுதல் சொன்னாள். கவலைப்படாதே, இதுவரை நடந்தது அனைத்துமே ஒரு காரணமாகத்தான் நடந்திருக்கிறது. வருங்காலத்தில் மன்மதன் துவாரகபுரியில் கிருஷ்ணன் ருக்குமணியின் மகனாக பக்தியும்னன் என்ற பெயரில் தோன்றுவான். அவன் குழந்தையாக இருக்கும்பொழுது சம்பரன் என்ற அரசனால் கவரப்பட்டு பெருங்கடலில் எரியப்படுவான். இருந்தாலும் அவனுக்கு உயிர் பிரியாது. அவனே சம்பாசுரனை எதிர்த்து போரிட்டுக் கொள்வான். அந்நகரத்தில் அவன் உன்னை அடையும் நிலை ஏற்படும். அதுவரை ரதிதேவியாகிய நீ சம்பராசுரனுடைய நகரத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்ல அவளும் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டாள். இருந்தாலும் மன்மதனுடைய முயற்சி விபரீதமாக முடிந்தது. தாரகாசுரனை வதம் செய்ய சிவனுக்கு மகன் பிறக்கும் வாய்ப்பும் ஏற்படாமல் போய்விட்டது. அதனால் தேவர்கள் பெரிதும் வேதனை அடைந்தார்கள். தேவர்களுடைய முயற்சியும் தோல்வியடைந்தது. இது மட்டுமல்ல, பார்வதி தேவியும் இது கலக்கமுறை செய்தது. இதனால் சிவபெருமானை கணவனாக அடையும் வழி தெரியாமல் அவள் கலங்கி நின்றாள். அந்த சமயத்தில் நாரத முனிவர் அங்கு வந்தார். பார்வதியின் கலக்கத்தை பார்த்த அவர் என்ன காரணம் என்று கேட்க நடந்த விஷயத்தை அவள் சொல்ல, கவலைப்படாதே, நீ சிவனை நோக்கி கடுந்தவம் செய்ய வேண்டும். கடுந்தவத்திற்கு கண்டிப்பாக அவர் வரம் தருவார். ஆகவே நீ கடுந்தவம் புரிய வேண்டும். அதனால் மட்டுமே சிவனை அடைய முடியும் என்று நாரதர் சொல்ல அதை கேட்டு மகிழ்ந்த பார்வதி தன் நாட்டிற்கு வந்தாள். சிவபெருமானை தன் கணவனாக அடைய விரும்பி தவம் இருக்கப் போவதை அறிந்த அவளுடைய தந்தையான பர்வதராஜன் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் அவளுடைய தாய்க்கு மகிழ்ச்சி இல்லை. பிறகு ஒரு வழியாக அவளும்